சிபிஎஸ்சி வந்து அஃபிஷியலாக வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 2024-25 பசங்களுக்காக. அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாட் ஓன்லி மேக்ஸு, அப்ளைடு மேக்ஸு எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி உங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகேங்களா, அப்ளைட் மேக்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போது நான் வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணி இந்த வந்து நானே ரெடி பண்ணது. பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜிஎஸ் கூட இருக்குது, நானே ரெடி பண்ணது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த அனாலிசிஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே பாருங்கள், சாப்டர் 1 ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ்னால் அது ஒரு 1 மார்க் வரும். ஓகே, ஒரே 1 மார்க் தான் வரும். அப்புறம் ஒரு கேஸ் ஸ்டடி வரும், அவ்வளோதான். 5 மார்க் இதோட வெயிட்டேஜ். இப்போ இன்வெஸ்டிங் நம்ம செகண்ட் சாப்டர் எடுத்திங்கன்னா ஒரு 1 மார்க் வரும். அப்புறம் ஒரு 2 மார்க் வரும், அவ்வளோதான். டோட்டலாக ஒரு வெயிட்டேஜ் 3 மார்க். மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு 1 மார்க் தான் வரும், வேறு எதுவுமே வராது. டேஷ் 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 ஒரே 1 மார்க் தான். ஆனால் டிட்டர்மினன்ஸை பார்த்தா 4 1 மார்க், ஒரு 5 மார்க் வரும். ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஓகேங்களா, இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது 5 மார்க்ஸை ஃபஸ்ட்டு என்னென்ன சாப்டர்னு பார்க்கணும். டிட்டர்மினன்ஸ், கண்டினியூட்டி. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு 4-5 வருஷம் இந்த 12th மேக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், 4 to 5 இயர்ஸாக. ஸோ இதில் வந்து கண்டினியூட்டி வந்து 5 மார்க் வந்தது இல்லை, பட் ஆனால் இந்த இயருக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ், அப்புறமா வந்து 3D ஜாமெட்ரி. இது ரெண்டும் ஓகே, இதுவும் ஓகே. இதுதான் வந்து கண்டினியூட்டி தான் புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்பீங்க, சரி இதில் இருக்க மாதிரி தான் வருமானா, இதே மாதிரி 5 மார்க் இதுலன்னு போட்டிருக்கு அப்படியே தான் வருமா? இதை பாருங்கள், நீங்கள் 2 மார்க் சொல்லிருக்கீங்க, இந்த சாப்டர்லேருந்து மட்டும் தான் 2 மார்க் வருமா? இந்த சாப்டர்லேருந்து மட்டும் தான் 3 மார்க் வருமா? நான் வேறு எதுவும் படிக்கவே தேவையில்லையா? இது சிபிஎஸ்சியே ரிலீஸ் பண்ணது, நான் சொல்லலை, சிபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணது. 80% 90% இந்த மாதிரி தான் வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் 80 மார்க்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டர்ன்லேயே கொஸ்டின் பேப்பரில் ஒரு 65 மார்க்ஸ் கிட்ட வரும். ஓகே, உங்களுக்கு ப்ளஸ் ஒரு 20 இன்டர்னல் போட்டாங்கன்னா உங்கள் ஸ்கூல் சாரோ மிஸ்ஸோ 85 மார்க் நீங்கள் எடுத்துடலாம் 100க்கு. ஓகே, 65 மார்க் கிட்ட இது வரும். இதில் ஒரு முன்னா பின்ன மாறலாம். இப்போது கேஸ் ஸ்டடியில் ஃபஸ்ட் சாப்டர் போட்டிருக்காங்களா, சப்போஸ் இது வராமல் இங்கே 5 மார்க்கில் கூட வரலாம். கேஸ் ஸ்டடி வேறு எங்கேயா கூட மாறலாம். ஏதாவது ஒரு 2-3 சாப்டர்ஸ் மாறலாம். ஓகே, இதிலேருந்து கொஞ்சம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 மார்க் 3 மார்க் இறங்கவும் செய்யலாம். பட் ஆனால் இந்த பேட்டர்னில் தான் மேக்ஸிமம் இருக்கும். எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் உங்களை ட்ரெயின் பண்ணுறது இந்த மாதிரி தான் இனிமேல் ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே. இப்போ நான் ஒரு டீச்சராக இருந்தால் கூட, நான் என்கிட்ட பசங்க ஸ்கூலில் படித்தாங்கன்னா கூட நானும் இந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஐடியா. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் படி பார்த்து தான் 80 மார்க்ஸ் தான் மினிமம். என்னோடய கேஸ் ஒரு 65, இல்லை இன்னும் கம்மியாக கூட சொல்லணும், ஒரு 16 வச்சுக்கோங்களேன். ஆனால் மேக்ஸிமம் 70 மார்க்கிட்டே வரலாம், சம்டைம்ஸ் தான் வரும். ஓகேங்களா, லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் கிட்டே வந்துச்சு. ஓகே, ஒரு 2-3 இடம் தான் லைட்டாக மாறிச்சு. ஸோ ஒரு 60 மார்க்ஸ் கேரண்டின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டர்னில் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 60 மார்க் எடுத்துடலாம். அது எப்போது நீங்கள் நிறைய டாபிக்ஸு கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறைய படிக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் எடுக்க முடியும். ஸோ இதான் சாம்பிள் பேப்பரோட அனாலிசிஸ். இது உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இதுக்கப்புறம் இதில் இந்த ஒவ்வொரு சாப்டரில் என்னென்ன கான்செப்ட் இம்பார்ட்டண்ட்டு, அப்புறம் இந்த சாம்பிள் பேப்பரை சால்வ் பண்ணி நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். சாப்டர் வைஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷன், இந்த 2 கொஸ்டின் ஒரு வீடியோ. ஸோ சாப்டர் வைஸ் இந்த சாம்பிள் பேப்பருக்கான சொல்யூஷன்ஸ் நான் வந்து ஃப்யூச்சரில் போடுறேன். சாம்பிள் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன்ஸு நான் சால்வ் பண்ணி போடுறேன். அப்புறம் சென்டம் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் இதை வச்சு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் எப்போனா, இதெல்லாம் கொஞ்சம் ரீசெண்டாக இன்னொரு 1 or 2 வீக்ஸ் நான் போடுறேன். ஓகேங்களா, ஒரு 2 வீக்ஸ் கூட ரெடி பண்ணி போட்டுடுறேன். ஓகே, ஃபைன். ஸோ எல்லோரும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நீங்களும் சென்டம் எடுக்க ட்ரைன் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா எல்லா ஸ்கூலையும் போர்ஷன்ஸ் முழுக்க ஹரிபரியில் இருப்பாங்க. மேக்ஸிமம் அக்டோபர் மந்த்துக்குள்ளே, நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் மந்த்துக்குள்ளே எல்லா ஸ்கூலையும் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஃபுல்லாக ரிவிஷன் தான் இருக்கும். பிப்ரவரியில் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். ஸோ 3 மாதம் தான் கையில் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்டோபர் எல்லா ஸ்கூலையும் போர்ஷன் முடிச்சுருவாங்க. அதை அந்த டைமில் சென்டம் ஸ்ட்ராட்டஜி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணி நான் இப்போயே போட ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ எல்லோரும் ஸ்கூல் படிங்க. இந்த அனாலிசிஸை இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்களே. ஓகே, பாய், டாடா, பாய்.